வணக்கம் குட்டீஸ். இன்னைக்கு நான் நம்ம காட்டு ராஜா ருத்ரா எப்படி நல்ல லயனா மாதிரி எல்லாரையும் பார்த்துக்கிட்டாருங்கிற கதையை சொல்ல போறேன். நம்ம காட்டு ராஜா ருத்ரா ரொம்ப மோசமா எல்லாரையும் வேட்டையாடி கொன்னு போடுற லயனா. அவர் ஒரு 4-5 நாளா குகையை விட்டு வெளியில வரலையாம். அனிமல்ஸுக்கெல்லாம் என்னாச்சுன்னே புரியலையாம். அடடா, நம்ம ராஜா உயிரோட இருக்காரா இறந்து போயிட்டாரானே தெரியலையே. அவர் இல்லாட்டி மற்ற காட்டில் இருந்து உள்ளவங்கலாம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுவாங்களே, புது ராஜாவை அப்பாயிண்ட் பண்ணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து உட்காந்து கவலையாக யோசிச்சுட்டு இருந்தாங்களாம். அப்போ நம்மளோட நரி யுக்தி அங்கே வந்துச்சான். என்ன எல்லாரும் ஏன் வருத்தமாக இருக்கீங்க அப்படின்னு, ராஜா 4-5 நாளாக காட்டை விட்டு குகையை விட்டு வெளியில் காட்டுக்கு வரல, எங்களுக்கு என்னன்னே புரியல, அவர் இருக்காரா இல்லையான்னு தெரியல, அதனால எல்லாரும் இங்கே டென்ஷனாக உட்காந்துருக்கோம், எப்படி அதை போய் கண்டுபிடிக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல, ஏன்னா போனோம்னா நம்மளை அடித்து சில நேரம் போட்டார்னா முடிஞ்சு போயிடும் அப்படின்னு. உடனே யுக்தி சொன்னான், இல்லை இல்லை, நம்ம இப்படியே விட முடியாது, வாங்க எல்லாரும் குகைவாசலுக்கு போவோம், நான் உங்களுக்கு ஒரு வழி சொல்கிறேன் அப்படின்னோடனே எல்லாரும் யுக்தியை நம்பி, யுக்தி வெரி கிளவர் ஃபாக்ஸ், அதனால எல்லாரும் சரின்னு அது பேச்சை கேட்டுட்டு அங்கே போனாங்களாம். போனோன்னே ராஜா என்ன பண்ணிச்சான், இவங்க சத்தத்தெல்லாம் கேட்டோன்னே அங்கேருந்து கர்ஜிச்சான் குகைக்குள்ளே இருந்து. உடனே எல்லா அனிமல்ஸும் பயந்துட்டு ஓட போச்சான். உடனே யுக்தி, வெயிட் பண்ணுங்க, கர்ஜிக்குது, ஆனால் லயன் வெளியில் வரல அப்படின்னா ருத்ராக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு அர்த்தம்னு நினைக்கிறேன். அதனால் பேர் லோமஸ், அவர் தான் வைத்தியர், காட்டு வைத்தியர், அவரை கூட்டிகிட்டு வாங்க நம்ம உள்ளே போய் என்னன்னு பார்ப்போம் அப்படின்னா, லோமஸ் ஐயோ எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ச்சான். பரவாயில்ல வாங்க, நான் கூட இருக்கேன்ல, தைரியமாக வாங்க என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு உள்ளே போனால் ருத்ராக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்கான். உடனே லோமஸ் பக்கத்தில் போக பயந்தோடனே ருத்ரா சொன்னான், இல்லை எனக்கு ரொம்ப 2-3 நாளாக உடம்பு சரியில்லை, நான் சாக போகிற மாதிரி இருக்கேன், என்னை காப்பாற்றுறதுக்கு வந்திருக்கீங்க, உங்களை நான் எதுவும் பண்ண மாட்டேன், வாங்க எனக்கு தயவு செய்து மருந்து கொடுங்க அப்படின்னு. உடனே லோமஸ் போய் மருந்து கொடுத்து பக்கத்தில் உட்காந்துருக்கோம். ருத்ராக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு சரியாக ஆரம்பித்தான். யுக்தி வெளியில் இல்லை நம்ம ராஜாவுக்கு உடம்பு தான் சரியில்லை, நீங்கள் எல்லாரும் வீட்டுக்கு போங்க, அவர் உடம்பு சரியான நான் என்னென்னு உங்களுக்கு செய்தி சொல்கிறேன், ஐ வில் டெல் யூ த நியூஸ் அப்படின்னு சொன்னோன்னே எல்லா மிருகங்களும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்களாம். ஸோ யுக்தியும் உள்ளே போய் ருத்ராக்கு நல்லா மருந்து கொடுத்து பார்த்து 2 நாளில் ருத்ரா குணமாயிடுச்சான். உடனே ருத்ரா சொன்னிச்சான், ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் 2 பேருக்கும், நீங்கள் பயப்படாமல் எனக்கு மருந்து கொடுத்ததுனால தான் நான் பொழைச்சேன் அப்படின்னு யுக்தி சொன்னான். இல்லை ராஜா, 3 நாள் 4-5 நாளாக உங்களை காணோம், ஆனால் எங்களுக்கு எல்லாருக்கும் வர பயமாக இருந்துச்சு, நீங்கள் அடிச்சு கிடிச்சு போட்டுருவீங்களோன்னு, அதனால தான் நாங்கள் வரல அப்படின்னு. உடனே ருத்ராக்கு உண்மை புரிஞ்சான், நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு. பிறகு எல்லாருக்கூடையும் வெளியில் நின்று எல்லாரையும் மீட் பண்ணி, இனிமே இந்த காட்டில் நான் அவங்களெல்லாம் தேவையில்லாமல் அடிச்சு கொள்ள மாட்டேன், எனக்கு பசிச்சா மட்டும்தான் வேட்டைக்கு வருவேன், அதுவுமே நான் பக்கத்து காட்டில் போய் வேட்டையாடிடுவேன், நம்ம காட்டில் உள்ள யாரையும் நான் துன்புறுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி யுக்தியை தன்னோட மினிஸ்டராக அப்பாயிண்ட் பண்ணிக்கிச்சான். அண்டு லோமஸ் பேரை காட்டுக்கே டாக்டரை அப்பாயிண்ட் பண்ணிடுச்சான். அப்பாயிண்ட் பண்ணிட்டு எல்லாரும் ஹாப்பியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் ருத்ரா லயனுக்கு அடியில் நல்ல சந்தோஷமாக ஒரு ஹார்மனியோடு இருந்தாங்களாம். ஸோ காட்டோட சந்தோஷம் ருத்ரா ரியலைஸ் பண்ணதுனால ரிட்டர்ன் வந்துருச்சு. ஸோ எல்லாரும் லிவ்ட் ஹாப்பிலி. என்ன தெரிஞ்சுக்கிறோம், எல்லாரையும் தேவையில்லாமல் துன்புறுத்தக்கூடாது. நமக்கு அவசியப்படும் போது யார்கிட்டையாவது ஏதாவது பேசுகிறோன்னா பரவாயில்ல, அனாவசியமாக யாரையும் துன்புறுத்தியெல்லாம் வச்சோம்னா நம்மளுக்கு தேவையான நேரத்தில் அவங்க யாரும் உதவி செய்ய வரமாட்டாங்க. எல்லாரையும் நல்லபடியாக பார்த்துக்கிட்டோம்னா அவங்கெல்லாம் நம்மளை சந்தோஷமாக வச்சுக்குவாங்க. இதுதான் நம்ம இந்த கதையிலேருந்து தெரிஞ்சுக்கிறது. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்.